தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரூப் 2 2A டெஸ்ட் பேட்ச்க்கான தமிழ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். பிரித்து எழுதுக. நிலவலயம் அப்படின்னா நிலம் கூட்டல் வலயம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியும். கலசௌதனம் கலச கூட்டல் ஓதனம் அப்படின்னு சொல்லிட்டு கலச கூட்டல் ஓதனம் கலசௌதனம். அவன் கூட்டல் டால் அவன் தாள் அவன் கூட்டல் தாள் அவன்றாள். தரைக வீரன் தரா கூட்டல் ஏக வீரன் அப்படின்னு மாறிடும். தரா கூட்டல் ஏக வீரன் ஐ ஏவா மாறிடுறது தரைக வீரன். திவ்ய திவ்யௌடதம் அப்படின்னா திவ்ய கூட்டல் ஔடதம் அதுல இருக்கு திவ்யௌடதம். என் இனங்கள் எண்கு கூட்டல் இனங்கள் எண்கினங்கள். தத்தம் அப்படிங்கிறது தம் கூட்டல் தம் தத்தம். கங்கௌகம் கங்கௌகம் அப்படிங்கிறது கங்கா கூட்டல் ஓகம் கங்கௌகம். அஞ்சிரை அஞ்சிரை இது எப்படி பிரியும்? அகம் கூட்டல் சிறை அஞ்சிரை. அழக்குடம் அழக்குடம் இக்கு பாருங்க இன்னும் மாறிடும். அலன் கூட்டல் குடம் அதுதான் என்னது அழக்குடம். சேர்த்து எழுதுக. ஊன் கூட்டல் தீமை ஊன்றீமை ஊன் கூட்டல் தீமை ஊன்றீமை. திரு கூட்டல் அடி திருவடி. ஊன் கூட்டல் பெருமை அப்படியே தான் மாறும். ஊன் பெருமை ஊன் கூட்டல் பெருமை ஊன் பெருமை. பாத கூட்டல் உதகம் பாத கூட்டல் உதகம் பாதோ பாதோகம். கங்கோற்பத்தி கங்கா கூட்டல் உற்பத்தி. பூ கூட்டல் புனல் எப்படி சேரும் அப்படின்னா பூம்புணல் அப்படின்னு சொல்லிட்டு சேரும். மக்கள் கூட்டல் பண்பு மக்கட்பண்பு மக்கள் கூட்டல் பண்பு மக்கட்பண்பு. மூன்று கூட்டல் தமிழ் முத்தமிழ் மூன்று கூட்டல் தமிழ் முத்தமிழ். வன்மை கூட்டல் கை அப்படிங்கிறது மை கெட்டு போய் பண்கை அப்படின்னு வரும். வான் கூட்டல் நின்று வான் கூட்டல் நின்று வானின்று. சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக. சந்திப்பிழை இல்லாதது எது அப்படின்னா திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளி ஒளி படக்கருவி பயன்படுகிறது. அதுதான் என்னது வரும். திரைப்படம் மக்களை வரும். திரைப்படம் மக்களை தன்பால் ஈர்க்க வல்லது. கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். செய்தி படங்கள் வாயிலாக நிகழ்வுகளை நம் இருப்பிடத்திலேயே கண்டு கழிக்கலாம் அப்படிங்கிறது வந்திருக்கணும். திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளி படக்கருவி பயன்படுகிறது. அதுதான் என்னது சந்திப்பிழை இல்லாதது. சந்திப்பிழை இல்லாத தொடர் கை கைத்தொழில் இக்கு வந்துடணும். கைத்தொழில் ஒன்றை இக்கு வந்துடணும். கைத்தொழில் ஒன்றை கற்று இக் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். சந்திப்பிழை இல்லாதது தான். சங்ககாலத்தில் சங்ககாலத்தில் அப்படின்னு சொல்லணும். சங்ககாலத்தில் இசை தமிழும் சீரும் சிறப்பு முற்று திகழ்ந்தது அப்படிங்கிறது தான் சரியானது. லட்சியங்களை கனவுகளை அறிவு திறத்தினால் உறுதிப்படுத்தியவர் அம்பேத்கர். லட்சியங்களை கனவுகளை அறிவு திறத்தினால் உறுதிப்படுத்தியவர் அம்பேத்கர். தமிழ் துறை பணியை விரும்பி கேட்டு ஏற்றவர் பரிதிமார் கலைஞர் அப்படிங்கிறது என்னது சந்திப்பிழை இல்லாதது. பாருங்க புரட்சி இப்போ வந்துடணும். புரட்சி பூக்கள் பூத்து குலுங்கிய புதுவையில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தோன்றினார். வழுவு சொற்களை நீக்கிய வாக்கியத்தை எழுதுக. வியர்வை அப்படிங்கிறதா சரி. வியர்வை சிந்த சுவரில் அப்படின்னு வரணும். சுவற்றில்னா என்னது வராது. பதற்றம்னு வரணும். இங்கேயும் பதற்றம் வரும். பின்னாக்கு அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஆனால் இங்கே பதற்றம் அப்படிங்கிறது வந்திருக்கணும்.
வியர்வைங்கிறது கரெக்ட், வேர்வன் வராது. வியர்வை சிந்த சுவரில் ஏறினான். ஒருமை பன்மை பிழைகள் அற்ற வாக்கியம். அப்ப நீ சிறந்தவன் அல்லன், நீ சிறந்தவன் அல்லன். பன்மையில இருந்தா பன்மை, ஒருமையில இருந்தா என்னது ஒருமை. சந்தி பிழைகள் அற்ற வாக்கியம். காட்டில் முயலும் ஆமையும் நட்பாய் இருந்தன. ரெண்டு பேர் வந்திருக்காங்க. காட்டில் முயலும் ஆமையும் நட்பாய் இருந்தன. மாணவர்கள் இங்க மாணவர் வந்திருக்கா, அப்ப இங்கேயும் மாணவர்கள். உடையவர்கள், மாணவர்கள் நல்லொழுக்கம் உடையவர்கள். வழுவு சொற்கள் அற்றது. செலவுக்கு அப்படி சொல்லணும், சிலவுக்குன்னு வரக்கூடாது. செலவுக்கு பாகற்காய் விற்றான். இந்த மாதிரி நன்சை நிலத்தில் வியர்வை சிந்த முயன்றார் அப்படிங்கிறது என்னது சரியானது. அணியம் 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 பாருங்க, 3 சுழினி 2 சுழினி. இந்த அணியம் வந்துச்சு அப்படின்னா அது என்னது கப்பலின் முன்பக்கம் அணியம். இந்த அணியம் வந்துச்சு அப்படின்னா அது என்னது காற்று. அம்பனவர் அம்பனத்தி. அம்பனவர் அப்படின்னா அது ஒரு சாதியை குறிப்பிடுறாங்க. அம்பனத்தி அப்படிங்கிறவங்க துர்கை அம்மனை குறிப்பிடுறாங்க, துர்கை. கணம் கணம் 3 சொல்லினா இங்க வந்து கா குரில் நெடில் கா கணம் காணம். கூட்டம் கணம்னா கூட்டம், காணம்னா பொன். அனிலம் அனலி. அனிலம் அனலி. அனிலம் அப்படின்னா காற்று. அனலி அப்படிங்கிறது சூரியன். கதை காதை. கதை காதை. கதைங்கிறது ஒரு சரிதம். காதை அப்படின்னா அது சரித்திரம். சிதல் சிதல். சிதல் குண்டியில் வந்துச்சு அப்படின்னா அது கரையான்னு சொல்றாங்க. சிதல் அப்படிங்கிறது என்னது மீனுடைய செதில் தான் என்னது சிதல். கணம் கணம் 3 சொல்லினா கணம் 2 சொல்லினா கணம். இந்த கணம் அப்படின்னா கூட்டம், இந்த கணம் அப்படின்னா மிகுதி. சூழல் சூழல் சிறப்பிழக்கிறதுக்கு என்ன வரும், குண்டுலாவுக்கு என்ன வரும் அப்படின்னா சூழல்னா தூண்டுதல். இந்த சூழல் அப்படிங்கிறது என்னன்னு சொல்றாங்க எண்ணம், உங்களுடைய எண்ணம் தான் சூழல். தல்லை தல்லை தல்லை. இந்த தல்லை வந்துச்சு அப்படின்னா அது தெய்வம், தெய்வத்தை குறிக்குது. இந்த தல்லை அப்படிங்கிறது தாயை குறிக்கிறது. அனகம் அனகன். அனகம் அப்படின்னா பாவம் இல்லாமல் இருக்கிறது, பாவமின்மை. அனகம் அப்படிங்கிறது பாவமின்மை. அனகன் அப்படின்னு யாரை குறிப்பிடுறாங்க கடவுள். ஆதன் ஆதன் 3 சுழியின் ஆதன் நோய், 2 சுழியின் ஆதன் அப்படிங்கிறது குருடன். ஈரம் ஈரம் சின்னராக என்ன வரும் ஈரம், சின்னதா இருக்கு அழகா இருக்கு அழகு, ஈரம் அழகு. பெரியரா வந்து துயரம், பெரியரா வந்து என்ன வருது துயரம். உண்ணி உண்ணி. இந்த 3 சுழியின் வந்துச்சுன்னா அது குழந்தையை குறிக்குது. 2 சுழியின் உண்ணி வருது அப்படின்னா அது எதை குறிக்குது குதிரை. எல் எல். இந்த குண்டியலுக்கு வந்து பெருமை. இந்த எல் அப்படின்னா பெருமை. இந்த எல் அப்படிங்கிறது என்னது இகழ்ச்சி. ஒளிவு ஒளிவு. ஒளிவு இந்த ஒளி வந்து ஒரு வகை மரம் ஒளிவு. இந்த ஒளிவு வந்துச்சுன்னா அது மிச்சம். தலம் தலம்னா அந்த இடம் இடம். தாளம் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க பனை. துலம் தூலம். துலம்னா பருத்தி, தூலம் அப்படின்னா வானம். தெரி தெரினா பேச்சு, தேரி அப்படின்னா தேர்றது, தெளிவு பெறு. தேரி அப்படின்னா என்னது தெளிவு பெறு. நலம் நாளம். நலம்னா என்னன்னு சொல்றாங்க தாமரையை குறிப்பிடுறாங்க. நலம்னா தாமரை, நாளம் அப்படின்னா நரம்பு. மலை மாலை. மலைனா மிகுதி, மாலை அப்படின்றது இயல்பு. மாலை இயல்பு. தவறான இணை. தவறானது பாருங்க மாடு அக்ரிணை ஒருமை கரெக்ட். அரசிங்கிறவங்க உயர்திணை ஒருமை, அரசன் உயர்திணை ஒருமை. அப்ப இங்க என்ன வரும் மக்கள் அப்படிங்கிறவங்க உயர்திணை பன்மை வந்திருக்கணும். அதனால இது வந்து இதுதான் சரி. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். இவை பூக்கள் அல்ல. இவை இருந்துச்சுன்னா அல்ல.
இது இருந்துச்சுன்னா அன்று. ஓகேங்களா? இப்போ இவை அல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஒருமை பன்மை பிழையை நீக்குக. இங்க பார்த்தீங்களா, இது அன்று, இது பழம் அன்று அப்படின்றது தான் என்னது வரும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர், பிழை இல்லாதது. தொல்காப்பியர், தொல்காப்பியர் இருக்கு. அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும், இங்கேயும் இருன்னு தான் முடிஞ்சிருக்கணும். அப்போ இது பார்த்துக்கோங்க. தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என்கிறார் அப்படின்றதான் வரும். என்கிறார். இப்போ இது என்பார், இனிமே என்பார் அப்படிங்கிறது வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ என்கிறார் அப்படின்றதான் சரி. ஒருமை பன்மை பிழைகளற்ற சரியான தொடர். வீரர்கள் நாட்டை காத்தனர். வீரர்கள் நாட்டை காத்தனர். புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன். புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன். ஒருமை பன்மை பிழை உள்ளது. ஒருமை பன்மை பிழை உள்ளது கேட்டிருக்காங்க. அப்போ என்ன இருக்குது, இது சரியானது, ஆனால் பிழை இருக்குது அப்படின்னு. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்தனர் அப்படிங்கிறது தான் வரும். உலகம் நிலைத்திருக்கிறது. விருந்தோம்பல் பெண்களின் சிறந்த பண்புகளுள் ஒன்றாக கருதப்படுகிறது. நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்றனர் அப்படிங்கிறதுலாம் சரியானது. மாணவர்கள் பிழையற்றது. மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள் உள்ளன. அன்னங்கள் வந்திருக்கு, உள்ளன. நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. மரங்கள் வளர்ந்தன அப்படின்னு வரணும். மாங்காய்கள் மட்டுமே வடுபடுகின்றன. வடுபடுகின்றன அப்படிங்கிறது என்னது, வடுபடுகின்றன சொல்லணும். மாங்காய்கள் மட்டும்தான் வடுபடுகின்றன. பிழையற்றது. நான் பாடத்தை படித்தேன். நான் பாடத்தை படித்தேன். பிழையை நீக்குக. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கிறார். தமது வரணும். இவைதாம், இவைன்னு வந்துச்சுன்னா என்ன வருது, தாம் வருது. இவைதாம் எனக்கு பிடித்த நூல்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை வாங்கியிருக்கேன் அப்படின்னு. பிழை உள்ள தொடர். 1000க்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன. 1000க்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன அப்படின்றத என்னது, நூல்கள் பன்மை, அதனால உள்ளன வரணும். பிழையற்ற தொடர். பிழையற்ற தொடர். மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்று உள்ளன அப்படிங்கிறது என்னது சரியானது. மழையே பயிர்க்கூட்டமும் உயிர்கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றது. மழையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, புரிகின்றது அப்படிங்கிறது தான் என்னது வரும். பிழையற்றது தான். அவை பறந்து சென்றன அப்படிங்கிறது சரி. ஒருமை பன்மை பிழை இல்லாதது. அவன் கவிஞன் அல்லன். அவன் கவிஞன் அல்லன். ஒருமை பன்மை பிழை உள்ள தொடர் அப்படின்னா ஓரணில் மரத்தில் தாவி ஓடியது. ஓரணில் தான் ஓடுது, ஓடுதுன்னு சொல்லணும். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் ஐதீகம் அப்படின்னா உலக வழக்கு. பௌதிகம் இயற்பியல். பௌதிகம் இயற்பியல். பிறமொழி சொற்கள் களவாத தொடர். திருவிழாவிற்கு முதன்மையானவர் வருகை புரிந்தார். திருவிழாவுக்கு முதன்மை தான் வரணும். முதன்மையானவர் வருகை புரிந்தார். பிறமொழி சொல்லற்றதா பார்க்கப்படுறது எது அப்படின்னா பாருங்க, ஆதி, அகில், விசும்பு, கனல், இதுதான் என்னது கரெக்டாக வந்து வரும். இங்கே அங்கத்தினர் வந்திருக்கு, இதுலேயும் அங்கத்தினர் வந்திருக்கு. சாவி அதெல்லாம் என்ன இருக்குது, அதெல்லாம் பிறமொழி சொல். பிறமொழி சொல்லற்றது அப்படின்னா ஆதி, அகில், விசும்பு, கனல், அதுதான் என்னது சரியானது. இம்சை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறமொழி சொல்லுக்கு இனியான தமிழ் சொல் இம்சைனா துன்பம். இதுவும் தமிழ் சொல் தான். கிரீடம் அப்படிங்கிறது என்னது, கிரீடம் அப்படின்னா மணிமுடி. சமுதாயம் அப்படிங்கிறது ஒரு வடச்சொல். அதுக்கு நேரான தமிழ் சொல் மண்பதை. சமுதாயம்
மண்பதை. வாடகை அப்படிங்கிறது குடிக்கூலி. வாடகைன்னா என்ன சொல்றாங்க? குடிக்கூலி. சலாம், சபாஷ் இதெல்லாம் எம்மொழி சொல் அப்படின்னா இந்த சலாம், சபாஷ் அப்படிங்கிறது உருது மொழி சொற்கள், உருது மொழி சொல். அரிசி என்பதன் தமிழ் சொல் தான் ஒரைசா. இது எந்த மொழி அப்படின்னா கிரேக்க மொழி, கிரேக்க மொழி ஒரைசா. மன்னிப்பு அப்படிங்கிறது உருது மொழி சொல். மன்னிப்புங்கிறது எம்மொழி சொல், உருது மொழி சொல். ஒஞ்சி அப்படின்றது ஒன்று, பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். ஒஞ்சினா ஒன்று. இருநிலம், இருநிலம் என்பதன் எதிர்ச்சொல். இருநிலம் அப்படின்னா பெரிய நிலம். ஆப்போசிட்ல என்ன வரும்? சிறிய நிலம். நனந்தலை உலகம் வழி நேமியோடு வளம்புரி பொறித்த மாதங்க தடக்கை. நனந்தலை உலகம் அகன்ற உலகம். இப்போ எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க, சிறிய உலகம். நண்பாற்றராகி நயமிழ செய்வாருக்கு அப்படின்னா இது நயம் இல அப்படின்னா நன்மை இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ எதிர்ச்சொல் நன்மை. பொருத்தம் இல்லாத எதிர்ச்சொல்லை கண்டறிக. பொருத்தம் இல்லாதது எது அப்படின்னா தேய்ந்தது அப்படின்னா வளர்ந்தது. குழப்பம் அப்படிங்கிறதுக்கு தெளிவு. நண்பர் அப்படின்னா செருணர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கரத்தல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக அவங்க மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் என்னது? தவறானதாக வரும். பொருத்தமில்லாத எதிர்ச்சொல். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை அப்படிங்கிறதுல எதிர்ச்சொல் எது அப்படின்னா பரிந்து அப்படின்னா பரிவா பேசுறது. அதுக்கு எதிர்ச்சொல் வெறுத்து. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படின்னா பற்றுக பற்று விடல். பற்றுக அப்படின்னா பற்றுறது, பற்று விடல் அப்படின்னா விட்டுட்டு போறது. அதனால அதுதான் என்னது? எதிர்ச்சொல். வைதோரை கூட வையாதே இந்த உலகம் பொய்த்தாலும் பொய்யாதே வையவினைகள் செய்யாதே கல்லை வீணில் பறவைகள் மீதில் எய்யாதே அப்படின்னா பொய்த்தாலும், பொய்த்தாலும்னா பொய் சொன்னாலும் பொய்யாதே, பொய் சொல்லக்கூடாது, பொய்த்தாலும் பொய்யக்கூடாது. கீழ்கண்ட சொற்களுள் எதிர்ச்சொல் இல்லை கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல் இல்லை. செய்யத்தக்க அப்படின்னா செய்யாமை. பற்றுக பற்று விடல். இயங்கா இயங்குதல். அப்போ எது வராது? தலையாயது முதன்மையாயது. ரெண்டுமே ஒரே மீனிங்ல தான் இருக்கும், அதனால அது வராது. சரியான வேர்ச்சொல். பொறி, பொறித்த அப்படின்னா பொறி. கிளர்ந்த அப்படின்னா கிளர்ந்த அப்படின்னா கிளர் அப்படின்னு வரணும். வருக அப்படிங்கிறது என்ன வரும்? வா அப்படின்னு வரும். வா அப்படின்னா வேர்ச்சொல். இங்கே மயங்கிய அப்படின்னா மயங்கு அப்படின்றது வந்திருக்கணும். பொறி பொறித்த அதான் சரி. வேர்ச்சொல்லுக்கு இணையானது. கொல் அப்படின்னா கொன்றான், கொன்றான் அப்படின்னா கொல். இப்போ சென்றான் அப்படின்னா செல். வந்தான் அப்படின்னா வா, வா அப்படின்னு சொல்லணும். வென்றான் அப்படிங்கிறது என்ன வரும்? வெல் அப்படின்னு வந்திருக்கணும். வென்றான் வெல். துய்ப்பது வேர்ச்சொல் துய் அப்படின்னு சொல்லணும். கட்டளையிடுற மாதிரி இருக்கணும். துய். அப்போ நைந்தான் அப்படின்னா நைந்து. நைந்தான்னா என்ன சொல்றாங்க? நைந்து. நிறுத்தல் அப்படின்னா நிறுத்து, நிறுத்தல் நிறுத்து. இயல்பானது, இயல்பானது இயல். இயல்பானது வேர்ச்சொல் இயல். கோ என்னும் வேர்ச்சொல்லில் உருவான சரியான தொடர். கோங்கிறது எதுலேருந்து வந்திருக்கு? கோத்தல் கோவை கோப்பு. கோத்தல் கோவை கோப்பு. நட்டு இச்சொல்லின் வேர்ச்சொல் நடு. நட்டு அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க? நடு அப்படின்னு சொல்லணும். கற்கின்றனர் நிகழ்கால வினை முற்றினை வேர்ச்சொல் என்ன? கற்கின்றனர் அப்படிங்கிறது நிகழ்கால வினை முற்று. அதனுடைய வேர்ச்சொல் கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்றீர் வேர்ச்சொல் ஆற்று அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. தமிழ் கொஸ்டின் 100 கொஸ்டின் நம்ம திருப்பியாச்சு. டெஸ்ட் பேட்ச் தான் போயிட்டுருக்கு. அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலராக டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணிடலாம்? ரிவிஷன் பார்த்துடலாம். தேங்க்யூ.